குட் டே ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பிஎஸ்டி சீரிஸோட ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டின்ஸ் முன்னாடி இருக்க வீடியோல போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ 16th கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம். இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல் மூமெண்ட் இஸ் த நான் ஜீரோ டைபோல் மூமெண்ட் ஆஃப் அ மாலிகுல் அட் இன்ஸ்டன்ட். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே உடனே ஏற்படுறது தான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ். ஸோ இன்ஸ்டன்ட் காஃபி அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் எப்போ ஏற்படும்னா ஒரு நான் போலார் மாலிகுல். நான் போலார் மாலிகுல் தான் இருக்கணும். நான் போலார் மாலிகுல்னா என்ன? சார்ஜ் செப்பரேஷன் இருக்கக்கூடாது. அதாவது இங்க ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ், இங்க பார்ஷியல் நெகட்டிவ்னு சார்ஜ் செப்பரேஷன் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு நான் போலார் மாலிகுல். இன்ஸ்டன்டா ஒரு மொமெண்ட், ஒரு சின்ன மொமெண்ட்ல இன்ஸ்டன்டா வந்து சார்ஜ் செப்பரேஷன் ஏற்படுறது. பாரு, இங்க பாசிட்டிவ் சார்ஜ், இங்க வந்து எலக்ட்ரான் கிளவுட். அதே மாதிரி இங்க பாசிட்டிவ் சார்ஜ், இங்க வந்து எலக்ட்ரான் கிளவுட். ஸோ அட் த மொமெண்ட் இஃப் தேர் இஸ் அ டைபோல் மூமெண்ட் அட் அ மொமெண்ட், அது எங்க ஏற்படும்? போலார் மாலிகுல், நான் போலார் மாலிகுல்ல தான் அது வந்து ஏற்படும். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல் மூமெண்ட் வில் பி ஹேப்பனிங் இன் நான் போலார் மாலிகுல் அட் அ இன்ஸ்டன்ட். நம்ம ஆப்ஷன் 16th வந்து பி. நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் பார்க்கலாம். 17th கொஸ்டின் என்ன? விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்பிளேஸ் ஹைட்ரோஜன் பாண்டிங். முதல்ல ஹைட்ரோஜன் பாண்டிங்னா என்ன? ஹைட்ரோஜன் பாண்டிங் வந்து எதுக்கு நடுவுல ஏற்படும்? ஹைட்ரோஜனுக்கும் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் எதெல்லாம்? மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் நமக்கு வந்து ஆக்சிஜன், அப்புறம் வந்து ஹாலஜன் ஃபேமிலி. ஹாலஜன் ஃபேமிலி என்ன? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ ஹைட்ரோஜன் பாண்டிங் இதுக்குள்ளதான் நம்மளுக்கு ஏற்படும். மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்க்கும் ஹைட்ரோஜனுக்கும் நடுவுல ஏற்படுறது தான் ஹைட்ரோஜன் பாண்டிங். இங்க பார்த்தோம்னா CH4 வந்து லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். அதாவது கம்பேரிட்டிவ்லி ஆக்சிஜன் ஃப்ளூரினை கம்பேர் பண்ணும்போது இது எலக்ட்ரோநெகட்டிவ் கம்மி. இதுக்கும் வராது, இதுக்கும் வராது, இதுக்கும் வராது. இப்போ ஆக்சிஜன் தான் இங்க இருக்கு. ஆக்சிஜன், இங்க 2 ஹைட்ரோஜன் இருக்கு, அப்புறம் இன்னொரு வாட்டர் மாலிகுல். இது ஒரு ஹைட்ரோஜன், இது ஒரு ஹைட்ரோஜன். இது 2 வாட்டர் மாலிகுலுக்கு நடுவுல ஹைட்ரோஜன் பாண்டிங். ஹைட்ரோஜனுக்கும் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் ஆக்சிஜனுக்கும் நடுவுல வர பாண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஹைட்ரோஜன் பாண்டிங். அப்போ ஆப்ஷன் என்ன? 17th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து சி, வாட்டர். 18th கொஸ்டின் பார்க்குறோம். A group of students were performing an experiment of one of the gas law. பாரு, இது பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ல்ஸ் லா தெரியும். Using fixed amount of gas, results of which are graphically represent. ஸோ இதுல வந்து எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இதுல பார்த்தனா டெம்பரேச்சர் வெர்சஸ் வால்யூம் கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. அதாவது நமக்கு 2 லா தெரியும். P is inversely proportional to volume. அப்படின்னா என்ன அர்த்தம்? when there is more pressure இருந்ததுன்னா வால்யூம் எப்படி இருக்கும்? லெஸ். ஸோ இந்த லா மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இப்போ ஒரு சின்ன ஈஸியா கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோ, ஏதாவது ஒரு ஆக்சிஸ்ல. நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறேன். ஸோ இது வந்து இந்த இடத்துல நம்ம டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சிட்டோம். இப்போ இதுக்கு P1க்கு இது வால்யூம் V1ன்னு வரைஞ்சிக்கோ. நெக்ஸ்ட் P2க்கு V2, நெக்ஸ்ட் P3க்கு V3ன்னு வரைஞ்சிக்கிறேன். P4க்கு V4. பாரு, இந்த டெம்பரேச்சர் எல்லாமே சேம் டெம்பரேச்சர் தான். ஸோ இந்த P1 ப்ரெஷருக்கு இது வந்து வால்யூம் இந்த இடத்துல. இங்க P2 ப்ரெஷருக்கு இங்க வால்யூம் V2, இங்க P3 ப்ரெஷர். ஸோ V1 வால்யூம் எங்க இருக்கு? P1 ப்ரெஷர்ல. V2 வால்யூம் எங்க இருக்கு? P2 ப்ரெஷர்ல. V3 வால்யூம் வந்து எங்க இருக்கு? P3. V4 எங்க இருக்கு? P4ல. இப்போ இது 4த்தையும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு வால்யூம் கம்மியா இருக்கு? V4 தான் வால்யூம். பாரு, இங்க இருந்து இங்க வரைக்கும் வர்றது தான் V4. ஸோ வால்யூம் எதுக்கு கம்மியா இருக்கு? V4க்கு வால்யூம் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் எது? V3, அதுக்கப்புறம் V2, அதுக்கப்புறம் V1. இப்ப நமக்கு தெரியும் எதுக்கு வால்யூம் கம்மியா இருக்கோ அதுக்கு வந்து எப்படி இருக்கும்? ப்ரெஷர். எதுக்கு வால்யூம் கம்மியா இருக்கோ அதுக்கு ப்ரெஷர் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஸோ V4க்கு கோயின்சைட் ஆகுற ப்ரெஷர் எது? P4. இதோட ப்ரெஷர் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும்.
நெக்ஸ்ட் என்ன ப்ரெஷர் P3, நெக்ஸ்ட் என்ன ப்ரெஷர் P2, நெக்ஸ்ட் P1. பாரு வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது வந்து கம்மி வால்யூம், V4 வந்து கம்மி வால்யூம். அப்போ அதுக்கு பிரஷர் வந்து எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஏன்னா P is inversely proportional to V. இப்போ இது எதுக்கு கோயின்சைட் ஆகுது? P4, P3, P2, P1. அதாவது கரெக்டா பார்க்கணும். P4க்கு தான் இன்க்ரீஸ்டு பிரஷர். அவங்க இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதியிருக்காங்க. நம்ம இப்படி எப்படி எழுதலாம்? P1 is great, P2, then P3, then P4. ஸோ நம்ம இதை எப்படி டீகோட் பண்ணியிருக்கோம்? முதல்ல கம்பேர் பண்ணிருக்கோம். P1 பிரஷர் இருந்தா வால்யூம் V1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணிருக்கோம். நம்ம கிராஃப்ல இருந்து தெரியுது V4க்கு தான் லெஸ் வால்யூம். அப்போ கண்டிப்பா பிரஷர் எதுக்கு? P4 தான் அதிகமான பிரஷர் இருக்கும். ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். P4க்கு அதிகமான பிரஷர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் கத்துக்கிறதுக்கு சாலிடா என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். Boyle's law relates the way of two gas properties change while the others remain constant. So இது simple question தான். Boyle's law ஓட இதுதான். So Boyle's law என்ன? Pressure is inversely proportional to 1 by V. So மீதி என்ன இருக்கு? Temperature is constant, number of moles will be constant. So அதுதான் question கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எந்த other properties constantனா temperature and N. Boyle's law உனக்கு தெரிஞ்சிருக்கணும். P is inversely proportional to V. So our option 19 questionக்கு option வந்து D. இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். 20th கொஸ்டின் பார்க்கலாம். which pair represents gases occupy minimum and maximum volume? ஸோ மினிமம் நமக்கு இதில் வந்து இருக்கிற க்ளூ வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஸோ இப்போ எதுக்கு அதிகமான மோல்ஸ் இருக்கும்? இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். SO2 ஃபர்ஸ்ட் நம்ம A எடுத்துக்கலாம். SO2க்கு மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணால் இது என்னது? 32 + 16 × 2 டோட்டலாக எவ்வளவு? 64. ஸோ 64 grams ஆக்குப்பை. வால்யூம் எவ்வளோ? 22.4 liters. அப்போது நமக்கு வந்து 1 gram கேட்குறாங்க. 1 gram எவ்வளோ ஆக்குப்பை பண்ணும்? 1/64 × 22.4. இப்போ அதே மாதிரி C2H6க்கு கால்குலேட் பண்ணலாம். C2 என்ன? 12 × 2 + 6. இது வந்து 6. ஸோ 24 + 6 30. இப்போ 30 கிராம் வந்து 22.4 லிட்டர்ஸ்னா 1 கிராம் எவ்வளோ? ஸோ 1/30 × 22.4. பாரு இது ரெண்டு மட்டும் போட்டேன்னா போதும். இங்கே பாரு இதில் எப்படி இருக்குது? டினாமினேட்டர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டினாமினேட்டர் அதிகமாக இருந்தால் ஆன்சர் வந்து கம்மியாக தான் வரும். இப்போ பாரு நெக்ஸ்ட் இப்போ இதையும் 34ம் 30 கம்பேர் பண்ணும்போது இதோட டினாமினேட்டர் அதிகம். அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? மேக்ஸிமம் வேல்யூ வரும். இப்போ அதே மாதிரி மற்றதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். B1 பாரு C2H6 இருக்குது, NO2 இருக்குது. இங்கே வந்து நைட்ரஜனும் அதிகமான அட்டாமிக் மாஸ் இருக்குது, இதுக்கும் மாலிகுலர் மாஸ் அதிகமாக இருக்குது. அப்போது இதோட டினாமினேட்டர் என்ன வரும்? இதோட டினாமினேட்டர் வில் பி மோர். அப்போ இதோட ஆன்சர் அதாவது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து என்னது? லெஸ்ஸாக வரும். ஸோ அப்போ இதோட டினாமினேட்டர் வந்து லெஸ்ஸாக இருக்கும்போது நமக்கு வர ஆன்சர் வந்து மோர். அப்போது இது மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கும், இது மினிமம் வேல்யூ கொடுக்கும். நம்மளுடைய கொஷின் வந்து மினிமம் மேக்ஸிமம், இது கிடையாது. அப்போது O2 அண்ட் SO2 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணது எதுக்கு மாலிகுலர் மாஸ் அதிகமாக இருக்கும்? SO2. ஸோ இதுக்கு மாலிகுலர் மாஸ் அதிகமாக இருந்ததுன்னா இது என்ன பண்ணும்? மினிமம் வேல்யூ தான் கொடுக்கும். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணப்போ இது மேக்ஸிமம், இது மினிமம், நம்ம இது கிடையாது. நெக்ஸ்ட் NO2 SO2 பாரு OO சேமாக இருக்குது. நைட்ரஜனும் சல்ஃபரும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு மாலிகுலர் மாஸ் அதிகம்? சல்ஃபர் டை ஆக்சைடு. அப்போது மாலிகுலர் மாஸ் அதிகமாக இருந்ததுன்னா இது எவ்வளோ? மினிமம் தான் ஆக்குப்பை பண்ணும். நிறைய மாலிகுலர் மாஸ் இருந்ததுன்னா இட் வில் ஆக்குப்பை மினிமம் வால்யூம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இப்போ மாலிகுலர் மாஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா இது வால்யூம் வந்து எப்படி இருக்கும்? மினிமம் தான் ஆக்குப்பை பண்ணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது மேக்ஸிமம் வால்யூம் ஆக்குப்பை பண்ணும், இது வந்து மினிமம் வால்யூம் ஆக்குப்பை பண்ணும். நம்மளுடைய ஆன்சர் வந்து 2 A. 20 ஆன்சர் இஸ் A. நெக்ஸ்ட் 21st கொஸ்டின். சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் ப்ரெஷர் த டென்சிட்டி ஆஃப் கேஸ் A இஸ். இப்போ டென்சிட்டி ஆஃப் கேஸ் A எடுத்துக்கிட்டோம்னா இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் கேஸ் B. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். If the molecular mass of A is M, so A ஓட molecular mass M கொடுத்துட்டாங்க, then what is the molecular mass of B?
இப்போ நமக்கு உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். PV is equal to nRT. இது வந்து கேஸ் ஈக்குவேஷன் ஃபார்முலா. இப்போ N வந்து என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் given mass by molecular mass. அதாவது ஸ்மால் m by கேபிட்டல் M வச்சுக்கிட்டோம்னா that is PV is equal to small m by capital M. அது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் RT. நெக்ஸ்ட் P is equal to M by V. M by V என்னது? இந்த M இந்த V. அப்புறம் இந்த M இங்கே இருக்கு, இங்க RT இருக்கு. So M by V is density. So P is equal to D by M RT. இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ D என்னது? D is equal to P M by RT. இப்போ நம்ம DAக்கு வந்து DAக்கு எழுதலாம். DA is equal to P மாலிகுலர் மாஸ் M RT. இப்போ DBக்கு என்ன? அதே பிரஷர் வந்து கான்ஸ்டன்ட் தான். மாலிகுலர் மாஸ் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், RT வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். DA என்னது? DA ஓட வேல்யூ வந்து PM by RT which is equal to 2 into DB என்னது? PX by RT. Xன்றது என்னது? மாலிகுலர் மாஸ் ஆஃப் B. இப்போ RT இந்த RT வந்து சேம் கேன்சல் பண்ணிடலாம். ப்ரெஷரும் ப்ரெஷர் சேம் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்ன வருது? M is equal to 2X. அப்போ X is equal to என்னது? M by 2. That means molecular mass of B is equal to M by 2. Our option is C. Next 22nd question. The density of a gas at 27 degrees Celsius. முதல்ல டெம்பரேச்சர் என்ன கொடுத்திருக்காங்க? 27 டிகிரி செல்சியஸ். நமக்கு ஆன்சர் வந்து கெல்வின்ல கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம கெல்வின் ஸ்கேல்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். என்ன வரும்? 300 கெல்வின். நெக்ஸ்ட் 1 அட்மாஸ்பரிக் பிரஷர். பிரஷர் வந்து 1 atm. இப்போ டென்சிட்டி வந்து என்ன கொடுத்திருக்காங்க? D கொடுத்திருக்காங்க. முன்னாடி ப்ராப்ளம்ல போட்டதுதான். ஸோ நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் என்ன தெரியும்? பிரஷர் இஸ் ஈக்குவல் டு D R T by M. இது வந்து டென்சிட்டி, R and T இது வந்து மாலிகுலர் மாஸ். இப்போ பிரஷர் 1 is equal to D1 RTM. இப்போ பிரஷர் 2க்கு வந்து D2 R டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் இஸ் T2. இது T1 இது T2 by M. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு டென்சிட்டி கொடுத்துருக்கிறதுனால நம்ம ரெண்டு டென்சிட்டி நம்ம எழுதிக்கிறோம். நம்ம என்ன சொல்லிட்டாங்க? பிரஷர் கெப்ட் கான்ஸ்டன்ட். அப்போ P1 is equal to என்னது? P1 is equal to P2. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது D1 R T1 by M. ஏன்னா இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்றேன். P1 is equal to P2 is equal to D2 R T2 by M. ஸோ இந்த M கேன்சல் ஆயிடும், R கேன்சல் ஆயிடும். இப்போ என்ன வரும்? D1 T1 is equal to D2 T2. D1 வந்து இதுதான் D, 1 அட்மாஸ்பியர்ல D. ஸோ இந்த D1 டெம்பரேச்சர் என்ன? இதோட டெம்பரேச்சர் 300 கெல்வின். இப்போ D2 வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 1.5. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ T2 கண்டுபிடிக்கணும். ஸோ D into 300 1.5 D இங்க by 1.5 D is equal to T2. So D cancel ஆயிடும். இந்த 1.5 இதுவும் கேன்சல் பண்ணா என்ன வரும்? 200. So T2, the temperature is 200 Kelvin. Answer is B. Next 23rd question. Which of the following mixture of gases does not obey Dalton's law of partial pressure? So Dalton's law of partial pressure என்னது? Total pressure is equal to sum of the partial pressure. இதுதான் வந்து டால்டன்ஸ் லா. இப்போ A பாத்தீங்கன்னா நியான் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டுமே கேஸ். ஸோ இது ஃபுல்லாவே எப்படி இருக்கும்? இது கேஸாவே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் இது ரெண்டுமே கேஸ், அதுவும் கேஸாவே இருக்கும். ப்ரெஷர் அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ NH3யும் HClலும் பார்த்தோன்னா NH3 இஸ் அமோனியா பிளஸ் HCl பார்த்தோன்னா இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும்னா NH4Cl. இது ரெண்டும் கேஸஸா இருந்தது, இப்போ என்னவா ஆயிடுச்சு? சாலிடா ஆயிடுச்சு. சாலிடா ஆகும்போது என்ன ஆகும்? ப்ரெஷர் கண்டிப்பா கம்மியாகும். ஸோ இது வந்து டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷரை இது ஒபே பண்ணாது. நெக்ஸ்ட் N2 அண்ட் ஆர்கான் ரெண்டுமே கேஸ். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் வந்து எதுவா இருக்கும்? கேஸாக தான் இருக்கும். ஸோ மிக்சர் ஆஃப் கேஸஸாக இருக்கும். நம்மளுடைய ஆன்சர் 23rd சி.
இது மட்டும் தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் பிரஷரை வந்து ஒபே பண்ணாது. Next question 24th. Calculate the kinetic energy of 1 gram of N2 at 27 degrees Celsius. So kinetic theory of gases ல வந்து kinetic energy of gases என்ன ஃபார்முலா 3/2 N R T. So 3/2 N. N என்னது number of moles. So number of moles என்ன பண்ணணும் given mass by molecular mass. N is equal to given mass என்ன கொடுத்திருக்காங்க 1 கொடுத்திருக்காங்க. molecular mass of N2 என்னது 14 into 2 எவ்வளவு வரும் 28. so N வந்து 1/28. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் 3/2 into 1/28 into R வந்து 8.314 எடுத்துக்கிட்டோம்னா T டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. நம்ம வந்து கெல்வின் ஸ்கேல்ல கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 27 டிகிரி பிளஸ் 273 which is equal to 300 Kelvin. So this is 300 Kelvin. இப்போ கேன்சல் பண்ணு 1 இது வந்து 150 வரும். திரும்ப இது 14 இது வந்து கேன்சல் பண்ணேன்னா ஒரு 75 வரும். திரும்ப இதை வந்து 2ஆல கேன்சல் பண்ண 4 2 சார் 8 157 வரும். இப்போ இது 17 கேன்சல் பண்ண இது 0. எத்தனை 7s வரும் 5 1 57 வரும். ரிமைண்டர் வரும் 59 சம்திங் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 into 0.59 நம்ம என்ன எடுத்துக்கலாம் 0.6 எடுத்துக்கலாம் into 75. ஸோ இதை நீ சால்வ் பண்ணேன்னா உனக்கு என்ன வரும் 134 சம்திங் வரும். ஸோ நம்ம வந்து இதை எப்படி எழுதலாம் 1.4 சம்திங் 0 வரும். ஸோ இந்த டெசிமல் இங்க மூவ் ஆகுறதுனால 1.3 into 10 to the power 2 joules. ஸோ இங்க வந்து 0 சம்திங் வரும். இப்போ இது நீ டெசிமல் நமக்கு என்ன பவர் இங்க 10 power 2 கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த டெசிமலை இங்க மூவ் பண்ணினோம்னா we will get this answer 1.3 into 10 to the power joules. The answer is B. 24th option is B. So 25th question இது வந்து ஒரு direct question தான். Which of the following statement is correct regarding the van der Waals constant A and B? So இதுல பாத்தீங்கன்னா correct statement value of A depends upon the nature of the gas. இதுதான் வந்து correct statement. இது வந்து டைரக்டா நிறைய 1 mark questionsல கேட்பாங்க. A வந்து என்னது வால்யூம் கரெக்ஷன். அது வந்து depends upon the nature of the gas. So இது நம்மளுக்கு 1 mark questionல திரும்ப கேட்பாங்க. மத்தது எல்லாமே வந்து wrong statements. Option for 25th is A. So thank you for watching my video. Stay tuned for the other questions. 25 வரைக்கும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ரிமைனிங் 20 questions வந்து நெக்ஸ்ட் வீடியோல வரும். Thank you for watching.